பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? எல்லாரும் சேர்ந்து பாடி துதிக்கலாமா? நன்றியோடு நல்ல தேவா, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரை உம்மை துதிக்கின்றே, குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே, என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நாயகன் நீரே. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல்கோட்டையாய் இருப்பவரே, எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்கு ஜீவன் தந்தவரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 15 வரை. காலேப் கீரியாத் சேப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேப்புடைய தம்பியாகிய கேனானின் குமாரன் ஓத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி ஆகிய அக்சாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்பட்டு போகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, காலேப் யார் இதை கீரியாத் சேப்பேரை சங்காரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் என் மகளை விவாகம் கொடுப்பேன் என்று சொன்னபோது ஓத்னியேல் அதை செய்தபோது கீரியாத் சேப்பேரை சங்காரம் பண்ணின போது தன் மகளை அவனுக்கு ஓத்னியேலுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறார். அப்பொழுது அவருக்கு நிலபுலங்களை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட காலேபுடைய மகள் இப்பொழுது இறங்கி காலேபிடத்தில் இன்னொன்று கேட்கிறாள், எனக்கு நீர் ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை தந்தீர், எனக்கு நீர் பாய்ச்சலான நிலத்தை தர வேண்டும். அப்பொழுது காலேபுடைய மனம் இறங்கி அவளுக்கு மேல்புறத்திலும் ஒன்றை தான் கேட்டாள், மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வறண்ட நிலத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வறட்சியான காலங்களே வறட்சியான நிலங்களை தரும்போது நாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பின்பு கர்த்தரிடத்தில் நாம், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கும்போது கர்த்தர் ஒன்று மட்டுமில்லை, சுற்றிலும் மேல்புறம் கீழ்ப்புறம் இடப்புறம் வலப்புறம் என்று சுற்றிலும் நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்மளை ஆசீர்வதிப்பார். முதலில் நாம் அவர் என்ன தருகிற வறண்ட நிலமோ எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளணும், சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு நாம் கேட்கும்போது அவர் நம் தகப்பன் அல்லவா, நமக்கு வேண்டிய மட்டும் தருவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றியப்பா. காலை முதல் இம்மட்டுமாய் உம்முடைய கரம் உம்முடைய தயவு எங்களோடு கூட இருந்தபடியா நன்றி கர்த்தாவே, நன்றியப்பா. இந்த நாளில் மடியாளோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோமப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு, நாங்கள் இவ்வளவு நாளும் வறண்ட நேரத்தில் இருக்கிறோமப்பா. தேவரீர் எங்களுக்கு இறங்கி நீர் பாய்ச்சலான தோட்டங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தல்வீராகப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு வறண்ட நிலத்திலே இருந்து நீர் பாய்ச்சலான தோட்டத்தை அப்பா ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பாய்ச்சலான தோட்டங்களை அப்பா நீர் கட்டளையிடுவீராக, இன்று அதை நிறைவேற்றுவீராக. உம்முடைய கருத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.